நேயர்களே, இப்படியெல்லாம் நடக்குமா என்று அதிர்ச்சி அடையவுமே அப்படி ஒரு பயங்கர சம்பவம் தான் பெங்களூரு புறநகர் பகுதியான ஒயிட்ஃபீல்டு அருகே உள்ள பொம்மனஹள்ளியில் நடைபெற்றிருக்கிறது. அதாவது எத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, கார் இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது, தங்க நகைகள் இருக்கிறது, பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது, எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உற்றாரும் உறவினரும் கூட இல்லை, நட்பும் இல்லை, சுற்றமும் சூழமும் இல்லாத ஒரு தனிமையான சூழல் இருக்கும்போது எது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக தற்போது அமைந்திருக்கிறது. ஆம் நேயர்களே, பெங்களூரு புறநகரிலே ஒயிட்ஃபீல்டு பகுதியிலே வசதியான மூத்தவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருப்பவர் தான் நாகேஸ்வர ராவ். 76 வயதாகும். இஸ்ரோ அமைப்பிலே விஞ்ஞானியாக பணிபுரிந்த ஓய்வு பெற்றவர். டீம் லீடராக அங்கு இருந்திருக்கிறார். சந்தியா ஸ்ரீ அவரது மனைவி 63 வயது. இருவரும் மனமொத்த தம்பதிகள். இருவரும் மிக சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மகள் இருந்திருக்கிறார். அமெரிக்காவிலே தற்போது வசித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் இருவரும் இந்த பொம்மனஹள்ளி பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில், மூத்தவர்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய வசதியான ஒரு குடியிருப்பிலே ஒரு சொந்த வீட்டை 3 ஆண்டுகளுக்கு முன் வாங்கி தற்போது இருவரும் வசித்து வருகிறார்கள். திடீரென கடந்த புதன்கிழமை காலை 10:15 மணி அளவிலே நாகேஸ்வர ராவ் தனது மனைவி சமைத்துக் கொண்டிருந்த போது கிச்சனுக்கு சென்றிருக்கிறார். சமையலறைக்கு சென்றவர் அந்த டவலை எடுத்து தனது மனைவியின் கழுத்தை நெருக்கி அதே இடத்திலே இறுக்கி அழுத்தியிருக்கிறார். மனைவி அதே மயங்கி கீழே விழுகிறார். உடனே அருகிலேயே அவர் இருந்து அந்த மனைவியை பார்த்து கொண்டே இருக்கிறார். 20 நிமிடம் கழித்து என்ன செய்வதென தெரியாமல் உடனடியாக அருகில் உள்ள தனது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொலைபேசியில் அழைக்கிறார். இதே மாதிரி என் மனைவியை நான் கொண்டு விட்டேன், வீட்டிற்கு வந்து பாருங்கள் என கூறுகிறார். அவர் ஏதோ விளையாட்டுக்காக நகைச்சுவை செய்கிறார் என்று சிரித்து கொண்டே அப்புறம் பார்க்கலாம், பாருங்க, சும்மா இருங்க அப்படி என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை கட் செய்து விடுகிறார். ஆனால் தொடர்ந்து இந்த போனிலே அவர் தொடர்ந்து அழைக்கிறார். அழைத்தவுடன் உடனடியாக அவர் அங்கே வருகிறார். பக்கத்து வீட்டிலிருந்து பார்த்தவுடன் கீழே இவர் மயக்கமடைந்திருக்கிறார். பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள். அதிர்ச்சி அடைந்து கீழே இருந்ததை பார்த்தால் உடனடியாக அங்கு மூத்தவர்கள் வசித்துவதால் மருத்துவ வசதியும் உடனே கிடைக்கிறது. உடனே மருத்துவர் வந்து பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைகிறார். அவர் இறந்து விடுகிறார் என்று உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கிறார்கள். போலீசார் வந்து விசாரித்த பொழுது, நான் இன்னும் 3-4 ஆண்டுகளில் இறந்து விடுவேன் என்ற தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் நான் இறந்து விட்டால் என் மனைவி தனியாக கஷ்டப்படுவாள், அதனால் தான் அவரை கொன்று விட்டேன் என்ற வகையிலே ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். போலீசார் தொடர்ந்து விசாரிக்கிறார்கள். ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறார் என்று. எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை. அவருக்கு மன ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தனிமையிலே இருந்து விடுவார், தன் மனைவி பாதிக்கப்படுவார் என்ற மன ரீதியான பயத்திலே கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த ஸ்டேட்மெண்டில் தெரிய வருகிறது. உளவியல் ரீதியாக இது போன்ற தனிமை என்பது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. தற்போது உலகிலே நியூக்ளியர் ஃபேமிலி என்ற வகையில ஒரு சிறு சிறு குடும்பங்களாக தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இது போன்ற மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொலை, தற்கொலை போன்ற முடிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு என உளவியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் தற்போது அவரது மகள் அமெரிக்காவிலிருந்து விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். எது எப்படி இருப்பினும் ஒரு உயிர் தற்போது இறந்து விட்டது. அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த மனைவி, அந்த கணவன் செய்வதறியாது இருக்கிறார். தற்போது அவர் கொலைக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் என்பதால் மருத்துவ ஆலோசனைக்கும் தற்போது கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெங்களூரு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் நேயர்களே.